கடவுளே ஈஸ்வரா முருகா தலை புள்ள படாத பாடுபடுது இந்த ஆடு வேற. தலை வெளியே வந்துட்டுது, தலையும் காலம். கடவுளே மகமாயி மகமாயி சமயபுரத்தால எடுமா எடுமா ஒரு கத்து கத்துச்சுன்னா வந்துடும். ஐயோ என்ன எடுத்தோம் தலையோட காலோட சேர்த்துணும். வந்துச்சுமா வந்துச்சுமா சூப்பர்மா. அவ்வளோதான், பெரிய குட்டிமா. சூப்பர். கொஞ்சம் கொஞ்சம் தான். அம்மா நானும் பெருசாக பார்த்துட்டேன். போதும் போதும் விடு. குட்டி வந்துடுச்சு. தூக்கணும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எங்க ஆட்டுக்கு பாருங்க, நாங்க கொல்லையில இருந்துட்டோம், குட்டி போட்டதே தெரியல. ஒரு குட்டி தானாவே போட்டு அங்க இருக்கு பாருங்க. நாங்க இப்பதான் வந்து தொடச்சி அதை சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ அம்மா வந்து அடுத்த குட்டியை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புள்ளன்னு தெரியல, பார்த்தாதான் தெரியும். ஆனா அந்த குட்டி போட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த குட்டிக்கு என்னமோ கை கால் வராது மெனி கிடக்கு. என்ன ஆகுன்னு தெரியல. இந்த குட்டி பெரிய குட்டியா இருந்துச்சு. இந்த 2வது புள்ள பிறக்கிறதுக்கு தான் அம்மா கஷ்டம். 1/2 மணி நேரமா குட்டி வெளியே வரல. அதை தொடச்சிட்டு குடியில போட்டு கவுட்டும். மூணு புள்ள பிறந்துச்சு. 3 பிள்ளைய பத்த புண்ணியவதியா. அது நீ நட்டுனாதானே அது உடம்பு சுத்தமாகும். இது என்னமோ காலை கிளப்பிட்டு கிடக்குது. இதில் போடு. சனிக்கிழமையில 3 கிலோ வந்து தண்ணி கத்தல தண்ணி மண்டாந்து இதெல்லாம் விளக்கு. என்ன கழும்பு கழும்பா இருக்கு. அது இது இந்த பையி இறப்பை. ஏய் கண்ணை திறந்து பாருங்க சின்னக்குட்டி, எங்க வந்திருக்கீங்க? கண்ணை திறந்து பாருடி, பூமிக்கு வந்துட்டீங்க. காலை காட்டு. உடம்பெல்லாம் தெரியணும். இன்னொரு சீலை தான் போட்டு துடைக்கலாம். இது நக்கவே மாட்டேங்குது சாமி. இது ஆடு நக்குன்னு அதெல்லாம் சுத்தமாகும். புள்ளைய நக்கண்டி, புள்ள வந்து 3 பெற்றிருக்க. இதுதான் காலை பரப்பிட்டு கிடக்குது. தெம்பு இல்லாத கிடக்காட்டு 3ஆவதா பிறந்ததும். இது முன்ன பிறந்ததுதான் நல்லா இருக்கு. இதுவுமே சரியா நீ துடைக்கவே இல்லம்மா. அது தொடச்சானாக்கா புண்ணிய வர்றதுதான். குழம்பு கிள்ளிடின்னா அது எதுவும் பண்ணல. அப்படியே மேலே மேலே கொஞ்சோண்டு கிள்ளிடு. அதே வா வா. வலிக்குதடி தாங்க. சரி சரி. அப்படியே சும்மா சொரண்டி சொரண்டி கிள்ளிட்டு விடணும். குழம்பு கிள்ளியாச்சு போதும். 4 காலியம். ரெண்டு கொரா ஒரு கிடா. என்ன 2 கொராட்டி 2 பொட்டை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இது காலை காட்டு. இது காலை தான் என்னமோ பறக்கிட்டு கிடக்கு. இது தேர்மோ எப்பதான் இது நடக்குமோ என்ன பண்ணும். இது கொராவா? பால் வாங்கி தான் போடுறேன். 2ஆவதா பிறந்தது தான் கிடாய. 2வது பிறந்தது கிடா. அதான் கடா தலை பெருசாக இருந்தால் கிடாச்சி. அது மட்டும் பெருசாக இருக்கு பாரு தலை. இதெல்லாம் சின்ன சின்னதாக இல்லை. குட்டி போட உள்ளே அதே கண்டுபிடிச்சி. எடா புள்ளைய நக்குடி.
காதை அப்படி எடுத்துடணும், மூடிட்டு இருக்கும். காதை எடுத்துட்டு ஊதணும். ஊதண்டில்ல மூடியும் இப்படி அதை எடுத்துட்டா கொஞ்சம் இதுன்னு இருக்கும், மூடிட்டு. இந்த கதி நம்ம இதை விட்டுட்டு எட்டை தூக்கிட்டு போய் வெயில பக்கம் வேற துணி போட்டு துடைக்கணும். அந்த துணியை போட்டு என்ன இதையும் ரெண்டையும் தொடச்சி விடாண்டேனா அந்த துணியவே இந்த தூக்கிட்டு வந்து எட்டத்தை தொடச்சிட்டு இரு பாப்பா, அந்த துணி எடுத்துவா. அங்கே தூக்கிட்டு வந்து நவுற நல்லா அது ஈரத்தை தொடச்சிட்டு இப்படி துணி வாடி தம்பி. அந்த காஞ்சி துணி போட்டு தொட ரெண்டையும். இதே மனசால இருந்தா எம்மா சலுகை ஆடணும். வா ரொம்ப அழுத்தாதம்மா, குட்டிக்கு வலிக்கும். அப்புறம் அசிங்கமா குழம்பு இருக்கு பாரு, கழும்பு. அது மூஞ்சில தான் மூக்கலாம். ஏய் இங்க பாருங்க, இங்க பாருங்கடி தங்கம். அடி காம்பு இல்லையே தக்கிட்டு. சரி, உனக்கு தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா? உனக்கு முன்னாடி பிறந்தவ அக்கா, பின்னாடி பிறந்தவ தங்கச்சி. உன் தங்கச்சி பாரு. இது நிக்கவே மாட்டேங்குதுமா. அதுக்கு காலு சரியில்லடலே. அது நிற்காது, தொடச்சி போட்டு கொஞ்ச நேரம் போடு. டேய் இது என்னன்னு பாரு. அந்த முட்டையை போடமா. இங்க பாரு மோ குழம்பு. இங்க பாரு. வா பால் ஊத்துறீங்க. காம்பை பீச்சிட்டு போட்டு தரேன். அது கொஞ்சம் நேரம் ஆகிதான் வா 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 தண்ணிக்கு இங்க பாரு, செல்ல எங்க பிடிச்சிட்டு நிக்கிற? ஏய் ஏ டேய் கண்டது கெட்டு வாடா. காட்டு. ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் 3 கிலோ பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிறந்தவளும் பொண்ணு, 2வது பிறந்த பையன், 3வது பிறந்த பொண்ணு. சீம்பால் பேசுகிறாங்க ஆயா. காட்டு. அவ்வளோதான். பால் ஊட்டணும். ஆடு வந்து இதெல்லாம் நக்கி சுத்தம் பண்ணணும். 3 பிள்ளைய பக்கம் வயிறுலாம் பாருங்க, ஒன்றும் இல்லை ஆட்டு வயிற்றுல. தகை ரெடி பண்ணிவிட்டு தகை அடிச்சு இருக்கு எடுத்தாங்க கட்டுன்னு. அவள் கொஞ்சம் நக்கினவுடனே 3க்கும் பால் ஊற்றணும். 3வது பிறந்த பிள்ளைக்கு தெம்பு இல்லை, கை கால் நிற்கவே இல்லை. எப்படி ஊட்ட அடிக்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஆடு வச்சுருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் 3 கிலோ பிறந்தது. ஆனால் பால் ஊற்றி வளர்க்க ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நேரம் வெயிலில் கடக்கட்டுன்னு போட்டுருவோம். குளிரும்ல, வயிற்றுக்குள்ளேருந்து வந்துருக்கு குளிரும். அதனால் சாக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால தான் சாக்கு போட்டுருவோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வி அஜய் சன்னா வனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே பாய்.